ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நாள் பிரேக் அன்எக்ஸ்பெக்டடாக எடுக்க வேண்டியதாயிருச்சு. அதில் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து ஒரு குட்டி ட்ரிப் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வந்தோம். 2 வருஷமா ஒரு 1 டே ட்ரிப் கூட என்னால் பெருசாக பிளான் பண்ணிக்க முடியல. ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி வந்துட்டே இருந்துச்சு. அதுவும் இந்த 2 இயர்ஸில் ஊருக்கு போகிறது, பெங்களூர் வர்றது, இதுவே வந்து ஒரு பெரிய ட்ரிப் மாதிரி வந்து பிளான் பண்ண வேண்டியதாயிருச்சு. வேற எதையுமே பிளான் பண்ணலைன்னு லேட்டர் ரியலைஸ் பண்ணேன். 10 நாள் முன்னாடி வந்து செக் பண்ணிட்டே இருக்கோம். ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து ரூம்ஸ் எல்லாம் ப்ரீ புக்கிங் ஆயிருச்சு. நம்மளை தவிர எல்லாருமே எல்லா ஊருக்கும் போயிட்டே இருக்காங்க போட்டிருக்குன்னு அப்பதான் தோணுச்சு. நாங்களும் 2 ஃபேமிலி, எங்க ஃபேமிலி பிளஸ் தம்பி ஃபேமிலி. தம்பிக்கு வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான், 1.5 years தான் ஆச்சு. ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஈஸியா அவங்களும் கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு இடமா சூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு தான் பாண்டிச்சேரி சூஸ் பண்ணோம். அதுவும் ஒரு ரெசார்ட்ல தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க எதிர்பார்த்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுனால குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அது குட்டி பையனுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த லான்ல எல்லாம் விளையாடுறதுக்கு. இது வந்து பிராங்கோ தமிழ் வில்லாஸ் பை வெஸ்டர்ன் வேலி ரெசார்ட்ஸ்னு சொல்லிட்டு, அது எங்களுக்கு 2 நைட்ஸுக்கு தேவைப்பட்டது. இங்க வந்து ஒன்லி 1 நைட்டுக்கு தான் அவைலபிள் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்க 1 நைட்டுக்கும் அடுத்த நாளுக்கு வந்து வேற ஒரு ரெசார்ட்லயே புக் பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட்டோட ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு, ஆர்கிடெக்சரும் நல்லா இருந்துச்சு. செட்டிநாடு டைப் வில்லாஸுமே இங்க அவைலபிள் இருக்கு. ஆக்சுவலா நாங்க ஸ்டே பண்ணியிருந்தது ஒரு 2 பெட்ரூம் இருக்கிற சிங்கிள் வில்லா தான். ஹால் டைனிங்கோட சேர்த்து சூப்பர்பா இருந்துச்சு. நாங்கள் ஆகஸ்ட் 15th 6:30க்கு பெங்களூர்லேருந்து கிளம்பி அரௌண்ட் 2:30க்கு வந்து ரெசார்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ட்ராவல் பண்ணி போன டயர்டே தெரியல, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். நல்லா விளையாடிட்டு ரொம்ப நாள் கழிச்சு மைண்டே ஃப்ரெஷ்ஷாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருந்ததை வந்து ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. ரொம்பவே பிஸியான ரெகுலர் ரொட்டீன்லேருந்து ஒரு ரிலாக்ஸ்டு லைஃப் அப்பப்போ நமக்கு தேவைதான். இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் இல்லை பர் டே சார்ஜஸ் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் அவங்களோட வெப்சைட்டோ இல்லை மேக் மை ட்ரிப் இல்லை அகோடா அந்த மாதிரி வந்து ஹோட்டல்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் போனப்போ வந்து பீக் டைம், அதாவது லாங் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால வந்து சார்ஜஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களே சொன்னாங்க ஆஃப் சீசனில் இல்லைன்னா வீக் டேஸில் டியூஸ்டே வெட்னஸ்டே அந்த மாதிரி எல்லாம் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா சார்ஜஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குமே இந்த தடவை தோணுச்சு. அமௌண்ட்டை வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஹாலிடேஸ் டைமில் வந்து வீக் டேஸ்ல லீவ் போட்டு வந்தா கூட ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 4-5 பேரெல்லாம் போகும்போது எல்லாத்தோட லீவையும் வந்து வீக் டேஸ்ல பிளான் பண்ணி வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. உங்களுக்கு யாராவது ட்ரிப் பிளான் பண்ணணும், ரீசனபிளா பிளான் பண்ணணும் அப்படின்னா வீக் டேஸ்ல லீவ் போட்டு போங்க. எல்லா இடத்துலயுமே சார்ஜஸ் கம்மியா இருக்கும். இந்த ட்ரிப் ஓவராலா எப்படி பிளான் பண்ணணும், எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அடுத்த ஃபியூ வீடியோஸ்ல நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் எப்பவுமே வந்து எங்க ஃபேமிலிக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி போனது ரேர் தான். அதனால எங்க ஃபேமிலி கூட யாரோ ஒரு ஃபேமிலி வந்து அக்கம்பெனி பண்ற மாதிரி இருந்தால் தான் நான் ட்ரிப்பை பிளான் பண்ணுவேன். ஸோ தட் ட்ரிப் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பிரணவ் சிங்கிள் கிட் அப்படிங்கிறதுனால மற்ற குழந்தைங்க வரும்போது அவனுக்கும் போர் அடிக்காது. இந்த தடவை பிரணவுக்கு கம்பெனி கொடுக்க தம்பி பொண்ணு மட்டும் இல்லை, தம்பி ஒய்ஃபோட கசனு கூட வந்திருந்தா. 2 days மட்டும் எங்க கூட ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் இருக்குன்னு ரிட்டர்ன் வந்துட்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பெனி கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க.